வாக்குப்பதிவு அடிப்படையில் எந்த கட்சிக்கு சாதகமான முடிவுகள் இருக்கும் என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம். பெரும் எதிர்பார்ப்பிற்கிடையே கடந்த வெள்ளிக்கிழமை மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது. தமிழ்நாட்டில் மொத்தம் 950 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் உள்ள 102 லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடந்தது. மொத்தமுள்ள 534 லோக்சபா தொகுதிகளில் 102 தொகுதிகளுக்கு முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்தது. மாநிலத்தில் 69.71% வாக்குகள் பதிவாகி உள்ளது. அதிகபட்சமாக தருமபுரியில் 81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி உள்ளது. கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட நட்சத்திர தொகுதிகளில் வாக்குப்பதிவு அதிகம் குறைந்துள்ளது. தமிழகத்தில் பதிவான மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் முதலில் 72.09%, இரண்டாவது 69.46% என அறிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது 69.71% மூன்றாவது முறையாக மாற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடி ரீதியாக பதிவான வாக்குகளை கட்சிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறதாம். வாக்குப்பதிவு அடிப்படையில் எந்த கட்சிக்கு சாதகமாக முடிவுகள் இருக்கும் என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம். அதாவது தேர்தலுக்கு பின்பான சர்வேயை கட்சிகள் எடுக்க தொடங்கியுள்ளன. 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கும் பல்வேறு சட்டசபை தொகுதி வாரியாக இந்த ஆய்வுகளை கட்சிகள் செய்து வருகிறதாம். 15 சட்டசபை தொகுதிகளில் வாக்குப்பதிவு 30% மேல் உள்ளது. கட்சிகள் மேற்கொள்ளும் ஆய்வுகள் 48 சட்டசபை தொகுதிகளில் 75 முதல் 80% பதிவாகி உள்ளது. இப்படி பதிவான வாக்கு சதவீதம் அடிப்படையில் தான் கட்சிகள் ஆய்வு செய்து வருகின்றன. அதன்படி எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி உள்ளன என்ற கட்சிகள் சர்வே எடுக்க தொடங்கியுள்ளதாம். வாக்குப்பதிவு அடிப்படையில் எந்த கட்சிக்கு சாதகமான முடிவுகள் இருக்கும் என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக என்ற நிர்வாகிகள் உள்ளூர் அளவில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்களாம். முக்கியமாக எம்எல்ஏக்கள் உள்ள லோக்சபா தொகுதியில் பகுதி எம்எல்ஏக்கள் தங்கள் கட்சிகளுக்கு தொடர்பாக ரிப்போர்ட்டுகளை அனுப்பியிருக்கிறார்களாம். எங்கள் தொகுதியில் இவ்வளவு வாக்குகள் பதிவாகி உள்ளன, இதனால் நமக்குத்தான் சாதகம். இந்த வாக்குச்சாவடியில் வாக்குகள் குறைவாக பதிவாகி உள்ளன, அதனால் நமக்கு நிலைமை சாதகம் இல்லை என்று கட்சி தலைமைகளுக்கு ஏற்கனவே வாக்குப்பதிவு தொடர்பான ரிப்போர்ட் செல்ல தொடங்கி உள்ளதாம்.